படிப்பு யூடியூப் சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸுக்கான டிரைவ் பண்ணி ஆன்சர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஆன்சர் கீ மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம டிரைவ் பண்ணி ஃபுல்லாக ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா A/B = 3:7 மற்றும் B/C = 7:6 எனில் C மற்றும் A இவற்றின் விகிதம் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட விகிதத்தை அப்படி எழுதிக்க போகிறோம். A/B/C அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. A/B வந்து 3:7 அப்படின்னும் B/C வந்து 7:6 அப்படின்னும் இருக்கு. இதை அப்படியே நேர் விகிதமாக அப்படியே எடுத்து எழுதிக்கோம் இல்லையா? இதை எழுதுனதுக்கு அப்புறம் இந்த விகிதத்தை எல்லாத்தையும் பெருக்கும். 7 3 21, 7 7 49, 7 6 42. சரிங்களா? இங்க கொடுக்கப்பட்ட விகிதம் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னா C மற்றும் A இவற்றின் விகிதம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப C/A தான் கேட்டிருக்காங்க. அப்ப 42. இங்க A வந்து 21. ஓகே, இதுல அடிச்சோம் அப்படின்னா 21 21, 21 42. அப்ப 2. அப்ப 2:1 அப்படிங்கிறது தான் விகிதம். இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இரண்டு எண்களின் விகிதம் 3:4. அவற்றின் மேலும் அதன் மீப்பெருவின் மதிப்பு 4 எனில் அவற்றின் மீச்சியமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இந்த கொஸ்டின் நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லா இருக்கிற எல்லாத்தையுமே பிரிக்கிட்டோம் அப்படின்னாலே அதுக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? இரண்டு எண்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன வந்துடும்? 3 × 4 முன்னாங்கா 12. சரிங்களா? இந்த 12 கூட இந்த HCF இருக்கு இல்லையா? இந்த HCF ஓட மதிப்பு 4. இந்த ரெண்டு எண்களுக்கான HCF பொதுவானது தானே. இது கூட 4 பெருக்கிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய விகிதம் தான் இதுக்கான ஆன்சர் 48. ஓகேங்களா? 48 தான் ஆன்சர். எண் எக்ஸ் ஆனது 13ஆல் வகுப்படும். இந்த எண் 16, 24 மற்றும் 32ஆல் வகுப்படும் போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது எனில் எக்ஸின் மிகச்சிறிய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆப்ஷன்ல இருந்தே போயிடலாமா? ஆப்ஷன்ல இருந்து போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸ் அப்படிங்கிற எண் வந்து 13ஆல் வகுப்படும் பொழுது மீதியின்றி வகுப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் ஆன்சர்ல இருந்தே போயிடலாம். ஃபர்ஸ்ட் 390/13. சரிங்களா? ஒவ்வொரு 13 13, 30 13, 390 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அப்ப இது 0 மீதியின்றி வகுப்பட்டுருச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 391/13. இதை அடிச்சோம் அப்படின்னா மீதி 1 வரும். சரிங்களா? இல்ல 389. இதை அடிக்கும் போது என்ன கிடைக்கும்? நமக்கு மீதி எவ்வளவு கிடைக்கும்? மீதி வந்து 2 10ஆம இருக்கும். 2 மீதி கிடைக்கும். இதுல 392. இதை அடிக்கும் போது என்ன கிடைக்கும்? மீதி 2 மிச்சம் கிடைக்கும். அப்ப மீதியின்றி வகுப்படக்கூடியது எது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னாலே அதுதான் ஆன்சர். இப்போ 390 அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரிங்களா? ஆன்சர் ஏ.